இன்றைக்கி அவன் கடத்தொலைதெல்லாம் வாழ்ந்துருக்கிறானுங்க, கடத்தால் வாழ்ந்துருக்கிறாங்க. வருமானம் இல்லாத ரொம்ப தவிச்சுருக்கிறாங்க. என்னைக்கு பஸ் ஸ்டாண்டு மூடினாங்களோ ஜனங்க வராத, எங்கள் வியாபாரம் பாதிக்கப்பட்டு, எங்கள் பொருளுக்கு பாதிக்கப்பட்டு, மறுநாள் எடுத்துன்னு போய் கீழே கொட்டுற அளவுக்கு பாதிக்கப்பட்டு. ஆனால் அரசாங்கம் அதால் என்ன கொடுக்க போகுது, என்ன செய்ய போகுது ஒன்றும் புரியல. ஆனால் நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறோம் மாயிட்டுன்னு. அது சம்பாதிக்கிது காலைல ஏற்றாலும் நைட்டு வரைக்கும் சம்பாதிக்கணும், ஈவினிங் ஏற்றாலும் நைட்டு வரைக்கும் காலைல வரைக்கும் சம்பாதிக்கணும். அதனால் போதுமானது இல்லை தான், இருந்தாலும் அதை வச்சு நான் சமாளிக்கிறேன். காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் வெயிலில் கஷ்டப்பட்டால் ஒரு 700 சம்பளம் தருவாங்க, அதோட அவ்வளோதான். காத்தால 10 மணி வந்தால் நைட்டு 10 மணி 12 மணி நேரம் செய்வோம். லோன் வாங்கி 35,000 லோனு, அது மாதமான 1700 கட்டணும். தேவைகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதை எப்படி சமாளிக்கிறீங்க? தேவைகள் பற்றி சமாளிக்கணும்னாக்கா ஒரு நாளைக்கு காலையில் கூட சாப்பிடாம இருப்பேன், மத்தியானம் சாப்பிடுவோம், நைட்டு சாப்பிடுவேன், அவ்வளோதான். வருமானம் இப்போன்னு கிடையாது, எப்போயுமே வருமானம் பத்தாது. ஏன்னாக்கா விலைவாசிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் 100 சம்பாதிச்சோம்னாக்கா 150 செலவாகும். அந்த 500 நாளைக்கு சம்பாதிச்சோம்னாக்கா 600 செலவாகும். விலைவாசி பற்றி யாரும் கட்டுப்படுத்த முடியாது, கம்மியும் பண்ண முடியாது. ஏன்னாக்கா இப்போ நடக்கிற காலகட்டம் அப்படி தான் இருக்குது. புரியல, எப்போயுமே அப்படி தான் இருக்குது. விலைவாசிலாம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் 100 வச்சாக்கா குடும்பத்தை பண்ணிவிடுவோம். காலையில் டிஃபன்லேருந்து மத்தியானம் சாப்பாடுலேருந்து நைட்டு சாப்பாடுலேருந்து எல்லாமே 100 செலவாகும். இப்போ ஒரு நாளைக்கு குடும்பத்தில் 1000 செலவாகும். 1000 பால் வாங்குற செலவு, அந்த செலவு, எல்லா செலவும் சேர்த்தாக்கா ஒரு நாளைக்கு 1000 ஆகும். இதில் வீட்டு வாடகை எடுத்து வைக்கணும், கரண்ட் பில் எடுத்து வைக்கணும், வரவங்க போகிறவங்களுக்கு எடுத்து வைக்கணும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது.